Welcome to Clubmouse, the future of blockchain technology and digital finance. Hello dear friends, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட நேம் ட்ரேட்மோஸ் அண்ட் இந்த கான்செப்ட் கேரளாவை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி டே பை டே வந்து இன்கம்மை ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வகையில் பிளானை டிசைன் பண்ணியிருக்காங்க. பிளான் சம்மந்தப்பட்ட முழு விவரங்களையுமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பிளான் என்னங்கிறது உங்களால் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இந்த ப்ராஜெக்டோடைய அஃபீஷியல் வெப் www.trademos.net அப்படிங்கிறது அஃபீஷியல் வெப். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான லெவல் இன்கம்மை நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 400 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்தின் 400 டேஸில் வந்து நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வகையில் பிளான் இருக்குது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா முழு விவரங்களையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப் டு $5,000 அப்படிங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கான பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் லெவலில் என்ன பெனிஃபிட் இருக்குது, அண்ட் $5,000 to $10,000 ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 7.5% செகண்ட் லெவலில் வந்து 2% பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே $10,000 $15,000 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் லெவலில் 10%, செகண்ட் லெவலில் 3% கொடுக்குறாங்க. அதுவே $15,000 $50,000 அப்படிங்கும்பொழுது 15% ஃபர்ஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கு 3.5% கொடுக்குறாங்க. அதே அபே வந்து பார்த்தீங்கன்னா $50,000 அபோவாக இருக்குது அப்படிங்கும்போது 20% வந்து ஃபர்ஸ்ட் லெவல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. இப்போ நம்ம வந்து லெவல் பை லெவலாக பார்த்துடலாம். லெவல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் வந்து உங்களோட டேரக்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ நபர்களுக்கு வேண்டுமானாலும் இந்த வாய்ப்பை கொடுக்கலாம். டேரக்ட் ரெஃபரல் கொடுக்கறதுங்கிறதுக்கு லிமிடேஷன் எதுவும் கிடையாது. இப்போ டேரெக்டாக ஒரு நபரை இன்ட்ரோ பண்ணுறீங்க, அந்த பர்சன் இங்கே எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்காரோ அந்த பேக்கேஜ் அமௌண்ட் அப்படியே 100% உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. பட் இது 100% ஆன் டைமாக கொடுக்காம 750 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடன்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிஷன் எதுவும் இதுக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ டேரக்ட் வேணாலும் கொடுத்து 100% அவங்களோட பேக்கேஜஸ் அவங்களால வாங்கிக்க முடியும். செகண்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40%, அதாவது செகண்ட் லெவல் இருக்க ஜாயினிங்லேருந்து 40% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா 750 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்தவரை தேர்ட் லெவல் பார்க்கும்போது 20%, அதாவது அன்லாக் 20% ஏர்னிங் அண்ட் க்ரோ யுவர் நெட்ஒர்க். ஸோ உங்களோட நெட்ஒர்க்கை நீங்கள் க்ரோ பண்ணுற பட்சத்தில் தேர்ட் லெவல்லேருந்து 20% இதுவும் 750 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல ஃபோர்த் லெவல் பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு லெவலில் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் லெவலில் 10% அவங்க என்ன பேக்கேஜ் எடுத்துருக்காங்களோ அது வந்து 10%. அதே ஃபிஃப்த் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7%, அவங்களுடைய பேக்கேஜ்லேருந்து 7%, அப் டு இது போல் 20 லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு 3%, 1% வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ்டு, அதாவது உங்களுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய செல்ஃப் பேக்கேஜ் $100லையும், ஸோ டேரெக்டாக 5 நபருக்கு வாய்ப்பையும், உங்களுடைய டோட்டல் டீம் பிஸ்னஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $10,000 இருந்துச்சு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அவார்டு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அனலிஸ்ட் ஃபஸ்ட்டு 1 ஸ்டார்னு சொல்லலாம், இல்லை அனலிஸ்ட்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு $1,500 வந்து நம்ம ரிவார்டாக வாங்கணும். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் பேக்கேஜ் வந்து $250 இருக்கணும். ரெஃபரல் ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரெஃபரல் கொடுத்துருக்கணும். டோட்டல் பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் வால்யூம் வந்து $40,000 இருக்குது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவேட்டர் அப்படிங்கிற ஒரு ரேங்க் கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக உங்களுக்கு வந்து $1,500 ரிவார்டாக கிடைக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடர். ஸோ ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கிரிட்டேரியா என்னென்னா செல்ஃப் பேக்கேஜ் உங்களுக்கு $500 இருக்கணும். அண்டு 5 டேரக்ட் ரெஃபரல் நீங்கள் கொடுத்துருக்கணும். அண்ட் அதுக்கு தகுந்த $1,00,000 பிஸ்னஸ் நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு $3,000 வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இங்கே கொடுக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து கமௌண்டர். இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா அவார்டு எலிஜிபிலிட்டி நீங்கள் ஆகும்போது $6,000 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். உங்களோட செல்ஃப் பேக்கேஜ் வந்து $1,000 இருக்கணும். ரெஃபரல் ரெக்குவயர்மெண்ட் வந்து 10 ரெஃபரல் இருக்கணும். அண்ட் அதே போல் மினிமம் 3 ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஹோல்டரை உங்கள் டீமில் உருவாக்கியிருக்கணும். அப்படிங்கும் பொழுது கமாண்டர் அப்படிங்கிற ரேங்க் கூட ஒரு $6,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டாக கிடைக்குது. அடுத்து கேப்டன் அப்படிங்கிற ரேங்க் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட செல்ஃப் பேக்கேஜ் வந்து $2,000 இருக்கணும். அண்ட் 15 டேரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கணும். உங்களோட டீமில் மினிமம் 3 கமௌண்டரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கணும், அதாவது எலிஜிபிள் பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸோ $2,000 வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸாக வருது. அது எப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் பேவுட்டில் கண்டிஷன் எனி 2 கமௌண்டர் ரேங்க் ஹோல்டர் இருந்து ஸோ ஜென்ரேட் ஆகக்கூடிய 2 lakhs பிஸ்னஸில் இருந்து வேல்யூம்லேருந்து உங்களுக்கு ஈச் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த $2,000 அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே போல் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கான கிரைட்டீரியாஸ் என்னங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஐகான். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஐகான் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன கிரைட்டீரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ அவருடைய செல்ஃப் பேக்கேஜ் $10,000 ஆகும். 25 ரெஃபர் கொடுத்துருக்கணும். மினிமம் 4 சாம்பியனை ரேங்கரை உருவாக்கியிருக்கணும். அப்படி உருவாக்கியிருக்கும் பொழுது $5 lakhs வந்து ரிவார்டாக இருக்குது. அது இல்லாமல் பர்சன்டேஜ் ஆஃப் பே அவுட்டில் $50,000 இருக்குது. அதாவது எனி 2 சாம்பியன் இருக்காங்க இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் ஆஃபில் அதாவது ஐகானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சாம்பியன் ரேங்க் ஹோல்டர் ஜென்ரேட் பண்ணக்கூடிய $2 lakhs, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த பிஸ்னஸ் டோட்டல் பிஸ்னஸில் இருந்து வால்யூம்லேருந்து ஈச் மந்த் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $50,000 கொடுங்க. அதாவது $20 lakhs இருந்து உங்களுக்கு $50,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹை ஹீல்டு, அதாவது அதிகமாக பெனிஃபிட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு $2 lakhs பிஸ்னஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது செல் பேக்கேஜாக எடுத்திருக்கோம் அப்படிங்கும் பொழுது ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க, மந்த்லி பெனிஃபிட்ஸும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த விதமான ரெஃபரலும் இல்லாமல் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குது. 20% ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணது. ஓன் பிளாக் செயின் எக்கோ சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சர் பேஸ்டு பிளானாகவும் இருக்குது. ஃபியூச்சரில் நிறைய விஷயங்களை கொண்டு வர போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் கேரளாவில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து கூட இந்த ப்ராஜெக்ட்டில் ஜாயின் பண்ணலாம். இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த வீடியோ ஷேர் பண்ண நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.